ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நான் உங்கள் பிரதீப் குமார். நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் யூனிட் 1 ஃபவுண்ட்ரி டெக்னாலஜி பார்ட் 7. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய ப்ரீவியஸ் பிளேலிஸ்ட் எல்லாமே வரும். எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது மோல்டிங் டூல்ஸ். shovel, riddle, rammers, finishing trowel, slick, lifter, strike off bar, sprue pin, swab, gate cutter, draw spike, vent rod, கடைசியாக மேலட். ஸோ இந்த 13 விஷயம் தான் வந்து மோல்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மெயினான டூல்ஸ். ஸோ இப்போ ஒவ்வொரு டூல்ஸை பற்றி நம்ம தனித்தனியாக பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஷவல். ஸோ ஷவல்ன்றது வந்து ரெக்டாங்கிளாக ஒரு பேன் ஃபிட் பண்ணியிருக்க மாதிரி ஒரு உடன் ஹேண்டிலில் வந்து ஃபிட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோல்டிங் சாண்டை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மோல்டிங் சாண்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காகவும் வந்து இந்த ஷவல் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிடில். ஸோ ரிடில்ன்றது வந்து ஒரு சர்க்குலராக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட். இதில் வந்து ஸ்கொயர்லேயோ சர்க்குலர்லேயோ அது மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெஷர்ஸ் இருக்கும், ஒயர் மெஷர்ஸ் இருக்கும். ஜெலடன் சொல்லுவோம் இல்லையா, நம்ம வீட்டில் மாவுலாம் இது பண்ணுறதுக்கு. அது மாதிரி இது வந்து மண்ணை சலிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இது எதுக்காக பண்ணுறோம், மண்ணை சலிக்கிறோம் அப்படின்னா, இதில் தேவையில்லாத ஸ்டோன்ஸு இல்லை ஏதாவது இரும்பு ஆணி இல்லை ஏதாவது மெட்டல் சிப்ஸ் ஏதாவது இருந்தது அதில் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு, மண்ணில் இருக்க தேவையில்லாத டஸ்ட்டு பேப்பர்ஸ் மாதிரி ஏதாவது மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக ரிடில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேமர்ஸ். ஸோ ரேமர்ன்றது உடன்லேயும் செய்வாங்க, மெட்டல்லையும் செஞ்சுருக்காங்க. ஸோ ரேமர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, டைட்டாக அந்த மோல்டிங் சாண்டை வந்து மோல்டிங் பாக்ஸில் பேக் பண்ணுறதுக்காக ரேமர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரேமரில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும். அந்த ஷேப்ஸுக்கு காரணம் வந்து சரியாக ஈவனாக ரேமர் அந்த மோல்டை வந்து நம்ம ஈக்குவலாக பேக் பண்ணுறதுக்காக அது யூஸ் பண்ணுறோம். ஸோ கார்னர்லாம் பேக் பண்ணுறதுக்கு ஷார்ப்பாக இருக்கிற இடத்த யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்னர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளாட்டாக கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா எட்ஜஸ் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரவுண்டாக கொடுத்துருக்கு சென்டருக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து ரேமர் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறது ட்ரவல்ஸ். ஸோ ஃபினிஷிங் ட்ரவல்ஸ். இதில் பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் பிளேட் இருக்கும், அதோட ஹேண்டில் வந்து உடனில் செஞ்சுருப்பாங்க. மேக்ஸிமம் வீடு கட்டுற மேஸ்திரிங்கள்லாம் வச்சுருப்பாங்க, அதை பார்த்துருப்பீங்க. ஸோ அது மூலமாக ஃபினிஷ் பண்ணுறதுக்காக, மோல்டோட சர்ஃபேஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்காகவோ இல்லை மோல்டு எங்கே டேமேஜ் இருந்துச்சுன்னா அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்காகவோ இதை யூஸ் பண்ணுவாங்க. இதில் மேக்ஸிமம் ஷார்ப்பான எட்ஜஸ்ஸு, ஸ்கொயர் எட்ஜஸ், ரவுண்ட் எட்ஜஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஷேப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஸ்லிக் அப்படின்றது என்னென்னா ஸ்பூன் மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பண்ணுறதுக்காகவும் ரிப்பேர் பண்ணுறதுக்காகவும் தான். அந்த மோல்டை நம்ம அச்சு வச்சு நம்ம பேட்டர்ன் வந்து வெளியே எடுக்கிறோம், அச்சுயை க்ரியேட் பண்ணி. அப்போ எடுக்கும்போது சின்ன சின்ன கிராக்ஸு இல்லை ஏதாவது மண் போய் உள்ளே விழுது அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்காக, மோல்டில் டேமேஜ் ஆகாமல் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிஃப்டர். ஸோ இந்த லிஃப்டர் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, நம்ம சொன்னோம் இல்லையா, மண்ணெல்லாம் போய் உள்ளே விழும். நம்ம எடுக்கும்போது ஒரு பாக்ஸ் இன்னொரு பாக்ஸ் பிரிக்கும்போது அந்த மோல்டுக்குள்ளே போயிட்டு மண் ஏதாவது விழுந்தது அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக, எடுக்கிறதுக்காக தான் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எங்கன்னா உடஞ்சிருந்ததுன்னா உள்ள மோல்டுக்குள்ளே அதை வந்து லெவல் பண்ணுறதுக்காகவும் சர்ஃபேஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் பிளேட்டு ட்விஸ்ட் ஆகிருக்கும், கடைசியில் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ட் இருக்கும். ஸோ இது மாதிரி தான் லிஃப்டர்ன்றது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆஃப் பார். ஸோ ஸ்ட்ரைக் ஆஃப் பார் அப்படின்றது வுட்டு, மெட்டல் அப்படிலாம் சில டைம்ஸ் பிளாஸ்டிக்ஸும் இப்போலாம் யூஸ் பண்ணுறாங்க வுட்டுக்கு ஆல்டர்னேட்டாக. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, எக்ஸஸான மோல்டிங் சாண்ட் வந்து நம்மளுக்கு மோல்டிங் பாக்ஸுக்கு மேலே இருக்கும்போது ரேம் பண்ணும்போது அதை லெவலாக ஃபினிஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஸ்ட்ரைக் ஆஃப் பார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரூ பின்ஸ். ஸோ ஸ்ப்ரூ பின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வுட்லேயே இருக்கும், சம்டைம்ஸ் மெட்டலில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து வுட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக பிளாஸ்டிக்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா ரன்னர் ரைசர். ஸோ இதுக்கான ஹோல்ஸை மேக் பண்ணுறதுக்காக அதில் அச்சா வந்து இது யூஸ் பண்ணுவாங்க, டையாக வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரன்னர் ரைசர் மூலமாக தான் வந்து நம்மளுக்கு மெட்டல் ஊற்றுறதுக்காக நம்ம செய்ய போகிற மோல்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வாப். ஸோ ஸ்வாப்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்மால் ப்ரஷ் தான். ஸோ அந்த ப்ரஷ் மூலமாக என்ன பண்ண போகிறோன்னா, தண்ணியை வந்து அதிகமாக உள்ள ஸ்ப்ளிட் பண்ணாமல் நம்மளுக்கு தேவையான போர்ஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்வாப் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேட் கட்டர். ஸோ கேட் கட்டர்ன்றது ஒரு மெட்டல் பெண்ட் பீஸ் தான்.
எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ரன்னரில் வந்து வர மெட்டல் வந்து பேட்டர்ன் மேலே டேரெக்டாக படாமல் கொஞ்சம் தள்ளி வச்சுருப்போம். ஸோ அந்த இடத்துலேருந்து மெட்டலுக்கு பேட்டர்னுக்குள்ளே போகிறதுக்காக நம்ம அதை கட் பண்ணுறது தான் கேட்னு சொல்லுவோம். அந்த கேட்டை கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கேட் கட்டர். இதை பார்க்க லைட்டாக ஸ்லிக் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரா ஸ்பைக். ஸோ ட்ரா ஸ்பைக்ன்றது வந்து ஒரு மெட்டல் ராடு. ஸோ இந்த மெட்டல் ராடில் பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து ஒரு ஷார்ப்பான போர்ஷனோ இல்லை ஸ்க்ரூ போர்ஷன் மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் நம்ம உள்ளே இருக்க பேட்டர்னை மோல்ட்லேருந்து நம்ம அச்சிலேருந்து வெளியே எடுக்க போகிறோம். ஸோ உட்டில் இருக்கும். ஸோ அதை வந்து இந்த ஷார்ப்பான எட்ஜஸால் குத்தி மேலட்டில் தட்டும் போது என்னாகுன்னா இது உள்ளே இறங்கிடும். ஸோ அப்போது ஈஸியாக ஷேக் பண்ணி நம்ம பேட்டர்னை வெளியே எடுத்துடலாம் கைப்படாமல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வென்ட் ராட். ஸோ இந்த வென்ட் ராட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் ஒயர் இல்லை ஸ்டீல் ராட், மெலிசான ராட் அது மாதிரி இருக்கும். இது வந்து உடன் ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து உடன் பிளாஸ்டிக் ஹேண்டில் மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம மோல்டில் வந்து ஹோல்ஸ் மேக் பண்ணுவோம். ஸோ எதுக்காக ஹோல்ஸ் மேக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் இப்போது மெட்டலை உருக்கி ஊற்றின பிறகு அதில் வந்து கேஸ் ரிலீஸ் ஆகும் இல்லையா, அது ஈஸியாக எஸ்கேப் ஆகிறதுக்காக இந்த வென்ட் ஹோல்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக மேலட். ஸோ மேலட்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு வுட்டில் செய்யப்பட்ட சுத்தியல், அதுதான் வந்து மேலட் சொல்லுவோம். சம்டைம்ஸ் இது ஒரு எஜஸ் வந்து பிளாஸ்டிக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க, சம்டைம்ஸ் வந்து அலுமினியம் பேஸ்ட்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரா ஸ்பைக்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை தட்டி பேட்டர்னுக்குள்ளே தட்டி ஷேக் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்காக இந்த மேலட் தான் யூஸ் பண்ணுவோம். அயனில் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அடுத்து பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா மோல்டிங் பாக்ஸ். ஸோ மோல்டிங் பாக்ஸ் அப்படின்னா என்ன? மோல்டிங் பாக்ஸ் இன்னொரு பேர் வந்து மோல்டிங் ஃப்ளாஸ்க்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா மோல்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மோல்டிங் பாக்ஸு. இது வுட்லேயும் இருக்கும், மெட்டல்லையும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பீசஸ் இருக்கும், அப்பர் பீஸ் லோயர் பீஸ்னு சொல்லிட்டு 2 பீஸ் டபுள் பின்ஸால் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்பர் பார்ட் பார்த்தீங்கன்னா கோப்புன்னு சொல்லுவாங்க, லோயர் பார்ட்டை வந்து ட்ராகன் சொல்லுவாங்க. சப்போஸ் அதில் வந்து 3 பாக்ஸஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. அதில் மிடில் பாக்ஸை சீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் 2 டைப் மொத்தம் இருக்குது. அந்த 2 டைப்பில் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்னாப் ஃப்ளாஸ்க். ஸோ ஸ்னாப் ஃப்ளாஸ்க்னால் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்ன சைஸ் இருக்கிற மோல்டை வந்து அதிகமான நம்பரில் செய்கிறதுக்காக பயன்படும். ஸோ இதில் ஃபஸ்ட் ட்ராயிங்கில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஸ்னாப் ஃப்ளாஸ்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹிஞ்சஸ் மூலமாக அந்த பாக்ஸை நம்ம சைடில் ஓப்பன் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த பாக்ஸஸ் தனியாக தூக்காமல் சைடு வழியாக ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த மோல்டு மட்டும் தனியாக அங்கே நின்றுடும். ஸோ அப்போ நம்ம ஒரே பாக்ஸில் நிறைய மோல்ட்ஸை செஞ்சு நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரே ஒரு இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃப்ளாஸ்க். அது வந்து நார்மல் தான், அதில் எந்த ஒரு பிரிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ மேலே ஒரு பாக்ஸ் கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி ஹிஞ்சு மூலமாக அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் மோல்டு வந்து நம்ம செய்யலாம். ஸோ இதை வந்து நம்ம தனியாக செப்பரேட் பண்ண முடியாது அப்படின்றனால இதுக்கு வந்து பெர்மனெண்ட் மோல்ட் ஃப்ளாஸ்க்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.